அந்த இடத்தில் அதை பார்த்து போட்ட ஒரு வச்சதையா பஞ்சாயத்து தலைவர் யாரு பெரியதாங்க கொடுத்த வாக்குறுதி அத்தனையும் பக்காதுதானுங்க. சமூக நீதியாட்சி நடந்து வருது பாருங்க. சற்குணத்தை கொண்டுட்டாங்க பாருங்க, சற்குணத்தை கொண்டுட்டாங்க பாருங்க. சுடுகாட்டில எங்குங்க சமூக நீதிங்க. என்ன போராட்டம் பண்றீங்க? உனக்கு கரகாட்டக்காரி துறையும் வடையும் காட்டிட்டு இடுப்ப வளர்ச்சி நெளிச்சு ஆடிட்டு இருக்கா. அதை பார்க்கறதுக்கு உனக்கு நேரம் இருக்கு. கரகாட்டக்காரிய மேடையிலிருந்து கூப்பிட்டு இங்க வந்து ஆடுங்க. வெக்கமாவே இல்லையா? இது ஒரு அமைச்சருக்கு அழகா இருந்தாங்க. அமைச்சருக்கு அழகா கொஞ்சமாவது மான வெக்கம் சூடு சொல்ல இருந்தா ரோம் நகர் தீப்பற்றி எரியும் போது பிடியில் வாசித்துக் கொண்டிருந்த நீரோ மன்னன் போல ரோம் நகரே பத்தி எரிஞ்சிட்டு இருக்க பிடியில் வாசிட்டு சிவகங்கையில நாளுக்கு நாள் கொலை வந்துகிட்டு இருக்கு. லாக்அப் டெத்ல வந்துகிட்டு இருக்கு. பஸ் அன்னைக்கு பஸ்ல வந்து பெரிய பேருந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நான் வந்து டான்ஸ் பாடிட்டு இருப்பேன். அப்படின்னா இது வந்து ஒரு சமூகத்தின் ஓட்டை மட்டும் வாங்கி அமைச்சராக இருந்தால் கண்டிப்பா ஒரு சமூகத்துக்காக பாடுபட வேண்டியதுதான். சாதி கட்சி நடத்தி கொண்டிருந்தால் எங்களை போல சமூகத்திற்கான பொருள் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் அந்த சமூகத்திற்கு இங்க நேரமாக செஞ்சுக்கலாம். எங்களுடைய ஓட்டை பெற்றுவிட்டு நீங்க எம்எல்ஏ ஆகி இந்த தமிழகத்திற்கு கூட்டுறவு துறையிலே ஒரு அமைச்சராகிவிட்டு இந்த மக்களுடைய குறைகளை கேட்க மாட்டேன், கரகாட்டக்காரியுடைய ஆட்டத்தை தான் பார்ப்பேன் என்று சொன்னால் நீங்கள் எதற்காக எங்களுக்கு அமைச்சராக இருக்கிறீர்கள்? உலகம் சொல்ல கேளுங்க. நம்ம மக்கள் அங்கே நடத்திய போராட்டம் தவறு. அங்கே போராட்டம் நடத்தியிருக்க கூடாது. அதற்கு பதிலாக கரகாட்டம் நடத்தியிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அமைச்சர்கள் வந்து இருப்பார். அவர் போராட்டத்தை விட கரகாட்டத்தை தான் அதிகம் விரும்பி பார்த்துக் கொண்டிருக்கிறார். கேடுகட்ட ஜனநாயகம். இங்கே சமூக நீதி என்றால் சமூக நீதி எனப்பது யாரின் எங்கெல்லாம் இந்த முக்குளத்தூர் சமூக மக்கள் அடுத்த சமூக மக்களை அனுப்பினார்களோ, எங்கெல்லாம் இந்த முக்குளத்தூர் சமூக மக்கள் அடுத்த சமூக மக்களை கூட கொள்கிறார்களோ அங்கெல்லாம் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண உதவி சென்றுவிடும். பாதிக்கப்பட்டவர் மற்றொரு சமூகமாக இருந்தால் நிவாரணம் கிடைத்திருக்கும். பாதிக்கப்பட்டவர் மற்றொரு சமூகமாக இருந்தால் வேலை கிடைத்திருக்கும். பாதிக்கப்பட்டவர் மற்றொரு சமூகமாக இருந்தால் அவருடைய குழந்தைகளுக்கான உயர் கல்வி வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் பரிதாபம், பாதிக்கப்பட்ட சர்க்குணம் ஏதோ தெரியாமல் தப்பித்தவர் இந்த தேவர் சமூகத்திலே பரவியிருக்கிறார். எங்கெல்லாம் தேவர் சமூகத்தின் மீது மற்ற சமூகங்கள் எல்லாம் அடக்குமுறை செய்கிறார்களோ, தேவர் சமூகத்திற்கு ஒரு இழப்பு ஏற்படுகிறதோ, தேவர் சமூகத்தில் இறந்து போகிறார்களோ, கைகால்களை இழந்து விடுகிறார்களோ, வெட்டுப்படுகிறானோ, அங்கெல்லாம் எவனை செய்தானோ அவனுக்கு பரிசில் காத்திருக்கும். அவரை 40 கோடி சிறைக்கு அனுப்பி வைப்பார்கள். முடிந்தவரை வழக்கில் எதிரிகள் குறைக்கப்பட்டு வைப்பார்கள். அவர்களுக்கு குற்ற சட்டம் போடப்படாது. சரியான சமூக நீதியை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் சாவு மணி அளிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. 2026 எலெக்ஷனிலே நாங்கள் உங்களுடைய முகத்தில் குத்துவது போல அந்த வாக்குப்பட்டியலே குத்தி உங்களுக்கு எங்களுடைய எச்சரிக்கை மணியை அளிப்போம். இந்த சமூகம் பாதுகாத்த சமூகம், வீரம் நிறைந்த சமூகம். இந்த சமூகம் நினைத்திருந்தால் இன்றைய மதுரையிலிருந்து தொண்டியவரை 1 மணி நேரத்தில் அத்தனை வழித்தடங்களை மூடியிருக்க முடியும். எங்கும் இதனை யாரும் அடக்கி இருக்க முடியாது. காவல்துறைக்கு காவலை பற்றி சொல்லிக் கொடுத்தவர்கள் வாங்க. காவல் என்பது எங்கிருந்து வந்தது? இந்த சமூகத்தால் இந்த காவலை கற்றுக் கொடுத்த சமூகம். வேலுநாச்சியாரை எடுத்துக் கொள்ளுங்கள், பெருங்குடிக்கு எடுத்துக் கொள்ளுங்கள், ஏன் எங்கள் ஐயா வருவாடியை எடுத்துக் கொள்ளுங்கள். தலைகீழாக வெட்டி தொங்கிவிடப்பட்ட போது கூட 2 நாட்களாக வெள்ளைக்கான மருத்துவமனையில் பிறத்து நிறைய சொல்ல முடியும், அந்த உடல் நிறைய கூட செல்ல முடியும். அத்தனை பயம். அப்படி உலகத்திற்கே பயத்தை காட்டியவர்கள் இந்த முக்குளத்தூர் சமூகம். நாங்கள் நினைத்திருந்தால் இந்த 120 கிலோமீட்டர் தொண்டி மதுரை சாலை 1 மணி நேரத்தில் அத்தனை இடங்களையுமே மறியல் செய்திருப்போம். சர்க்குணத்திற்கான நீதி அடித்து பெற்றிருப்போம். சாத்வீகம், கடமை, சட்டம் என்று சொல்லி இன்றெல்லாம் நாங்கள் அமைதிப்படுத்திதான் எங்கள் இளைஞர்களை வளர்க்கப்பட்டிருக்கிறோம். எங்களோட இணக்கமாக இருக்கக்கூடிய சமூகம் தான் இந்த யாதவர் சமூகம். மாமன் வச்சான் ஒரு முறை சொல்லிதான் இன்றும் அழைத்துக் கொண்டிருக்கிறோம்.
இனிமேலும் அப்படித்தான் இருக்கும். இதை நாங்கள் ஒரு சாதி பிரச்சனையாக கருதவில்லை. அதே வேளையிலே கொலைதான். அந்த கொலை செய்தவர்களுக்கு என்ன தண்டனையை இந்த காவல்துறை அளித்து விட்டது? உளவுத்துறை ஓட்டத்தில் இருக்கிறதா? உளவுத்துறைக்கு தெரியாதா? ஏற்கனவே தற்கொலைத்தினுடைய அண்ணனை வெட்ட வருகிறார்கள். அதில் எதிர்த்தாக்கல் நடத்தப்படுகிறது. மீண்டும் இவர்கள் தற்கொலைத்தின் அண்ணனை கண்டிப்பாக வெட்ட வரலாம், அல்லது தற்கொலை குடும்பத்திற்கு ஆபத்து வரலாம் என்று கூறி ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கு வருத்தம். உண்மையிலேயே உளவுத்துறையாளர்கள் விழிப்புணர்வு செயல்பட வேண்டும். அப்பாவி சற்பனம், இந்த அப்பாவி சற்பனத்திற்கு இந்த சம்பவத்திற்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஒரு அப்பாவி ஒருவர் இறந்து போய்விட்டார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில வெள்ளி படத்துல இவருடைய அன்பு சகோதரர் வீரபத்ரன் மஞ்சள் சிகப்பு பொட்டு வச்சிருந்தாங்க. மஞ்சள் சிகப்பு பொட்டு வச்சாலே தேவமா எப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார்கள் பாருங்க. அந்த மஞ்சள் சிவப்பு பொட்டு வச்ச ஒரே காரணத்திற்காக எதிரியால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவருக்கு எந்த நிவாரணமும் அளிக்கவில்லை. சொந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கூட ஒதுங்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். பின்பு நாங்கள் எப்படி உங்களை நம்பி நாங்கள் வாக்களிக்க முடியும்? இதேபோல மேலச்சவரில் விஜயகுமார் என்ற ஆட்டோ டிரைவர், அவர் ஆட்டோ ஓட்டிட்டு போனது ஒரு குத்தமா? அந்த ஊர்ல நடந்த ஏதோ முன்னிட ஒரு சம்பவம் இருக்கு. யாராவது ஒரு தேவர் சமூகத்தை வெட்ட வேண்டும் என்று இங்கு எந்த சமூகம் இந்த சர்க்கரத்தை வெட்டியதோ அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் வெட்டினார்கள். தேவமாரை பொறுத்தவரை எவனாலும் வெட்டலாம். காவல்துறை கடுமையான நடவடிக்கை வெட்டுவதற்கு என்று நினைத்து விட்டால் கூட போதும், உடனே பிடித்து சொல்லி கயிறு காலை உடைத்து விடுவார்கள், இந்த சண்டையை அழைத்து விடுவார்கள். உங்களுடைய சமூக நீதி எல்லாம் இதுதானா? ஒரு சமூகத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த அடக்குமுறையை பிடிக்கும் போது நாங்கள் தலைவரைதான் பணிந்து செல்வோம். ஒரு நாள் தலையை குறைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஆங்காங்கே நாங்கள் வெடிகுண்டுகளை வெடிப்போம் என்பதை இந்த அரசுக்கு எச்சரிக்கை பதிவாக செய்துள்ளது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியப்பனுடைய செயல்பாடுகளை பார்க்கும் போது. அன்று என்னுடைய தம்பி அஜித்குமார் நாடாளுமன்றத்தை சேர்ந்த சகோதரர் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்டார். அது கூட ஒரு அஜித்குமார் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். அவர் நகையை தெரிவித்தார்கள். ஒரு விரோதம் இருந்திருக்கிறது. அதனால் விசாரணைக்கு அடுத்ததாக எடுத்துக் கொள்வோம். 25 லட்சம் ரூபாயை கூட்டி கொடுத்து அந்த அஜித்குமார் குடும்பத்தை காப்பாற்றினார்கள். அவருடைய தம்பி நகைக்கு ஆவியிலே வேலை விடப்பட்டிருக்கிறது. இதுவரை மற்றவர்கள் செய்த உதவிகள் ஏராளம். எப்படியோ அரசியல் கட்சி பிரபுகள் சென்று பார்த்தார்கள். அங்கே கள்ளச்சாராயத்துக்கு ஒரு இழப்பு. கள்ளச்சாராயத்தில் இருந்தவருக்கு 10 லட்சத்தை கொடுத்து கௌரவப்படுத்திய கவர்மெண்ட். கள்ளச்சாராயத்தை குறித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுத்து கௌரவப்படுத்திய கவர்மெண்ட். சட்டமன்றங்கள் கள்ளச்சாராயம் குறித்து இறந்திருக்கலாம், 10 லட்சமாவது கிடைத்திருக்கும். அநியாயமாக அப்பாவி அவர் ஏன் சாய்கிறோம் என்று தெரியாமலே வெட்டி கொள்ளப்பட்டுள்ளார். எதற்கு சாய்கிறோம் என்று தெரியாமல் சேர்ந்து அவர் செய்த பாவம். அங்கே சங்கர் என்ற ஒரு நபர் வெட்டி கொள்ளப்பட்டார். அவர் தேவர் சமூகத்தினால் வெட்டி கொலை செய்யப்பட்டு விட்டார். உடனடியாக அவருக்கு பெரியப்பன் சென்றார், 10 லட்சத்தை அள்ளி கொடுத்தார். ஆனால் அதே பெரியப்பன் 2012ஆம் வருடத்திலே அவர் மீது உணவு வழக்கு பாய்ச்சப்பட்ட போது, அவர் குடும்பத்தினர் மீது பாய்ச்சப்பட்ட போது 1,20,00,000 1.2 கோடி ரூபாய் இந்த சொத்தை நாங்கள் சேர்க்கவில்லை, என்னிடம் சொத்தே இல்லை, நாங்கள் ஓட்டாண்டியாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்று சங்கர் இறந்ததற்கு 10 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள். 5 நாட்களுக்கு முன்பாக ஊழல் வழக்கில் நீதிமன்றமானது அவருக்கு சிறப்பான ஒரு விடுதலையை வழங்கியிருக்கிறது. ஆக தமிழில் நல்ல சாரும் என்றார்கள். இது நீதியில் நல்ல சாரும். சமூக நீதி ஏற்கனவே செத்துவிட்டது. அதை இந்த சமூகத்திற்கு என்று வரும்போது அதை குடிநீர் பிழைத்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த குளத்தூர் பரம்பரையானது வீரம் மிகுந்த ஒரு சமூகம். அதே மரபமண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள். நான் கூட ஒரு காவல்துறை அதிகாரிகள் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், இந்த சமூகம் இந்த தென்தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் திருநெல்வேலி திருவைகுண்ட பகுதியை அடுத்து இந்த ரயிலாறுகளில் மரபமண்டலம் இந்த பரமக்குடி பகுதியில் இருக்கிறதுதான் ரொம்ப வீரம் அதிகமாக அக்ரசிவாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவ்வளவு வேகமாக ஆவேசமாக இருக்கக்கூடிய மக்கள் இந்த நீதிக்கு நடுரோட்டில் கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இது காலத்தின் கோலம். பெரியவர் போனவர்களுக்கு கரகாட்டத்தை சென்று ரசித்து அமர்ந்து அதை பார்த்து பக்கத்திலிருந்து ஆடு என்று சொல்லி அளவிற்கு கூட இந்த மக்களுடைய மனதை புரிந்து கொள்ள முடியாது. இன்று கூட்டுறவுத்துறையிலே ஏராளமானவர்கள் இன்று கேட்டால் 2000 ரூபாய் வழங்குவீர்களா, 3000 ரூபாய் வழங்குவீர்களா, 5000 ரூபாய் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய கேட்டால் அதை ஒருவருடைய ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இங்கே மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை கொலை, எத்தனை இழப்புகள். கொலை யார் செய்தாலும் தவறுதான். எந்த சமுதாயத்தில் இறந்தாலும் சரி, அது அந்த சமுதாயத்திற்கு உதவி செய்ய வேண்டும். அது அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் சில சமூகங்களுக்கு தான் உதவி செய்வோம், சில சமூகங்களுடைய இழப்புகளில் தான் நடவடிக்கை எடுப்போம். ஒரு சமூகம், அதாவது இந்த குலத்தோர் சமூகம் இறந்தால் நடவடிக்கை கிடையாது, இழப்பு கிடையாது என்று சொன்னால் நாங்கள்
சுதந்திரத்தை கேட்டு பெறுவதற்கு நாங்கள் ஒன்றும் காந்தி வழி வந்தவர்கள் அல்ல. சுத்தாங்களா சுதந்திரம் கேள்வி அக்காவன்று கொடுக்க கேட்டு பெறுவது சுதந்திரம், அடித்து பெறுவதே சுதந்திரம் என்று எங்கள் ஐயா மேகாஜி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு புஷ்பா படத்தை நீங்க பாத்துக்கிறீங்க. அந்த வில்ல வந்து கை அடிச்சுட்டு இருப்பாரு. அப்போ ஒருத்தர் வருவேன் செம்மரை கட்டையோட ரேட்டை வந்து கூட்டி கொடுக்கணும். அப்பதான் நான் வந்து அனுப்புவேமா. அவங்க வந்து கழுத்து அறுத்துக்குவாங்க. அந்த வீட்டு வாசலே போட்டு அறுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த புஷ்பா இங்கேருந்து ஒரு சோழர் இறங்கி வருவார். எனக்கு வந்து 2 கோடி கண்ணுக்கு வருவார். சொன்னவொடனே அவங்க அப்படியே சாக்காயி பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் சொல்லிட்டு போயிடுவார். அந்த கதாநாயக அல்லு எடுத்துட்டு அவர் போயிடுவார். போன உடனே அந்த வில்லை கேட்பாரு, அதுதான் சொல்லிட்டு அதுதான் போயிட்டு இருக்கா, நீ பார்த்துட்டு இருக்க. நான் சாக்காயிட்டேன் பாவம் அப்படின்னா. நாம உங்க அக்கா கூட என்ன கர்சாவை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதிகாரத்தை கையை போட்டு வருவார். வந்துட்டு அந்த கையை எடுத்து சரியா கையடிக்கிறாரு ஏதோ சொல்லுவாரு. சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட் நடக்குது. அல்லது எல்லாத்தையும் அடிச்சு கம்சம் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போவார். கிளம்பி போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீ போய் சொன்னதுனால நான் போகல, நான் போகணும்னு நினைச்சே போனேன். அதேதான் அந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்து போயிட்டேன். எங்களை பொறுத்தளவு அது விவாதமாக இருந்தாலும் சரி, நீதியாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு அளவுக்கு தான் தர வரைக்கும் தான் நாங்கள் பண்ணிட்டு போவோம். நாங்கள் வேலை நினைச்சோம்னா எதை வேண்டுமானாலும் அடித்து போடுவோம். அத்தகைய பலம் கொண்டவர்கள் நாங்கள் எந்த இடத்திலும் சரி மன்னிட்டு போக மாட்டோம். அதை நினைத்து விட வேண்டாம். தலையில் போனாலும் எங்க தலை சொன்ன மாதிரி சன்மானத்திற்கு இருக்கு என்றால் தலையில் போனாலும் விட மாட்டோம். முக்கியமான ஒரு குணம், மூர்க்கமான குணம். எத்தனை நாள் தான் எங்களை ஏமாத்திட்டு இருப்பீங்க, எங்க வாக்குகளை வாங்கிடுவீங்க, எங்களுக்கு வந்து எதுவும் செய்ய மாட்டீங்க. எங்க வாக்குகளை வாங்கிட்டு எங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்து துரோகம் பண்றானோ, யார் யாரெல்லாம் வந்து எங்க மேல அடக்குமுறையை ஏவுகிறானோ அவர்களுக்கு எல்லாம் நீங்கள் நல்லது செய்து கொண்டே இருக்கிறீங்க. அப்ப உங்களுடைய மனசுல என்ன இருக்குன்னா, எங்களுடைய வாக்குகளை வாங்கி அதிகாரத்தை கைப்பற்றிட்டு எங்கள் இனத்தை அழிப்பது ஒன்றுதான் உங்களுக்கு குறிக்கோளாக இருக்கிறது. இது பரந்துபட்ட சமுதாயம். நீங்க உடனே அழிக்கிறதுக்கு ஒன்றும் சின்ன நீங்க கோடு போட்டு அழிக்கிறதுக்கு சாட்சிசால போடப்பட்ட கோடு கிடையாது. நாங்கள் தான் யார் வாழ வேண்டும், யார் வாழக்கூடாது, எந்த சமூகத்தினர் மேலே வர வேண்டும், யார் எம்எல்ஏ ஆக வேண்டும், யார் எம்பி ஆக வேண்டும், யார் மினிஸ்டர் ஆக வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சமுதாயம், பரந்துபட்ட சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திடம் நீங்கள் நெருப்பு விளையாட போது விளையாட வேண்டாம். எச்சரிக்கை பதிவுதான் இது. இந்த எங்களுடைய ஐயா சர்க்குலத்தினுடைய இறப்பிற்கு நாங்கள் அப்படி கூடி நிதி இயக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அதை செய்திருக்க வேண்டும். எப்படி அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள். இனி 30 முறை அவர்கள் கெட்டு போய்விடவில்லை. உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தான் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வாரம் பங்காளி சொன்ன மாதிரி 1 வாரம் 10 நாள் பார்ப்போம். 1 வாரம் 10 நாள் பார்ப்போம். அதுக்குள்ள வந்து அவருக்கு வந்து நியாயமாக என்ன வழங்கப்பட வேண்டுமோ நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். நியாயமாக அவரை கொலை செய்வதற்கு என்ன தண்டனை குண்ட சட்டத்தில் அடைக்கப்படுவோ குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும். அதன் பின்னணியில் யாராவது இருந்தால் அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் தூங்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொன்னா நடக்க போகின்ற விளைவுகளுக்கு, போராட்டங்களுக்கு இந்த சமூகம் பொறுப்பாகாது. அதை நாங்கள் எச்சரித்துக் கொள்கிறோம். எத்தகைய போராட்டத்தை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். இந்த இடத்தில் சொல்வது நான் என் சார்பாக சொல்லிக் கொள்ளவில்லை. எங்களுடைய முற்போக்கு சமூக மக்கள் எங்களுக்கு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அத்தனை சமூக மக்கள் சார்பாக சொல்லிக் கொள்கிறேன். இறந்து போன சர்க்குலம் அப்பாவி, அவர் எந்த குற்றப்பின்னணியும் இல்லாதவர். அவருக்கு நீங்கள் உறுதியாக அஜித் குமாருக்கு எப்படி இழப்பீடு கொடுத்தீர்களோ, சங்கருக்கு எப்படி இழப்பீடு கொடுத்தீர்களோ, கள்ளச்சாலையில் குடித்து செத்தவனுக்கு எந்த வகையில் இழப்பீடு கொடுத்தீர்களோ அதை பெரிய இழப்பீடை நீங்கள் வழங்க வேண்டும். அப்படி வழங்க தவறினால் இந்த இழப்பீடை இந்த முகத்தோர் சமுதாயங்களை சேர்ந்து வழங்கிக் கொள்ளும். ஆனால் அந்த இழப்பீடை விட பல ஆயிரம் மடங்கு இழப்பீடுகளை பெருமளவுக்கு கடுமையான போராட்டங்களை நடத்துவோம் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. கண்டன உரையாற்றிய பாரதிய ஜனதா மாவட்ட விளையாட்டு செயலாளர் சிலம்பரசன் அவர்களுக்கு எங்களது சங்கத்தின் சார்பில் கொண்டாடப்பட்டுள்ளது.